வணக்கம். டெட்டில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறேங்க. பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சரியான தொடரை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி, நிலம், நீர், தீ, காற்று, வான் என்பன ஐம்பூதங்கள். நெக்ஸ்ட்டு, மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, யானை பிளிரும். ஆன்சர் ஏல வந்து கர்ஜிக்கும்னு இருக்குங்களா, எது அப்படின்னாக்க சிங்கம் கர்ஜிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட்டு கத்தும்னு இருக்குங்களா, அந்த இடத்துல வந்து ஆடு கத்தும்னு வந்திருந்தால் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, பொருத்தமானதை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் பி, நேற்று மழை பெய்தது. நெக்ஸ்ட்டு, பலவின்பால் சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி, மாடுகள். வந்தார்கள்னு வந்திருக்கா, அந்த வந்தார்கள்ங்கிறது வந்து பலர்பால்னு வந்துடுச்சு அப்படின்னாக்கா ஆப்ஷன் ஏ வந்து வந்தார்கள்ங்கிறது வந்து பலர்பாலுக்கு உண்டானது. வந்தான் என்பது ஆண்பாலுக்கு உண்டானது. காடு அப்படிங்கிறது வந்து ஒன்றன் பாலுக்கு உண்டானது. இப்போ திணை வந்து 2 வகைப்படும், உயர்திணை அக்ரிணை. உயர்திணை வந்து 3ஆக பிரிப்பாங்க, ஆண்பால், பெண்பால், பலர்பால் அப்படின்னு சொல்லிட்டு. அக்ரிணை அப்படிங்கிறது வந்து ஒன்றன்பால், பலவின்பால். உயர்திணை அப்படிங்கிறது வந்து மனிதர்களை குறிக்கக்கூடியது, உயர்திணைன்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் அல்லாமல் இருக்கிறவர்களை வந்து அக்ரிணைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, பலர்பாலை குறிக்கும் சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அவர்கள். மாடுகள் அப்படின்னாக்கா பலவின்பாலில் வரக்கூடியது, அவன்னாக்கா ஆண்பால், அதுனாக்க ஒன்றன்பால்.